வணக்கம். வெல்கம் டு தேவபதை யூடியூப் சேனல். திருச்செந்தூர் முருகன் கோவில் முழு புராண வரலாறு. சூரபத்மனை வதம் செய்த வீரத்தலம். தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்கக் கடலின் கரையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் 6 படை வீடுகளில் 2வது படை வீடு ஆகும். இது வீரத்தலம், சங்கார பூமி, கடற்கரை கோவில் என்ற பெருமைகளால் போற்றப்படுகிறது. சூரபத்மனின் அகங்காரம். பண்டைய காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் சிவபெருமானிடம் கடும் தவம் செய்து தேவர்களாலும் மனிதர்களாலும் அழிக்க முடியாத வரம் பெற்றான். அந்த வரத்தின் அகங்காரத்தில் தேவர்களை கொடுமைப்படுத்தி இந்திரலோகம் கைப்பற்றி யாகங்களை அழித்து பூமியில் அநியாயத்தை பரப்பினான். தேவர்கள் துன்பம் தாழாமல் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் ஆகியோர் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். முருகன் அவதாரம். தேவர்களின் வேண்டுகோளைக் கேட்டு சிவபெருமான் தனது 6முக ஜோதியை பார்வதி தேவியிடம் அளித்தார். அந்த ஜோதியில் இருந்து 6முகன் முருகன் அவதரித்தார். வள்ளி தெய்வானை இல்லாத இளம் வீரனாக, ஞானம், வீரம், தியாகம் கொண்ட தேவசேனாபதியாக முருகன் தோன்றினார். சூரபத்மனுடன் போர். முருகன் தனது படையுடன் திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்தார். கடலின் கரையில் தேவர்கள் அசுரர்கள் இடையே பயங்கரமான யுத்தம் நடந்தது. பல நாட்கள் நீண்ட போரிலும் சூரபத்மன் தனது மாய சக்தியால் தப்பித்து ஓடினான். கடலில் மறைந்த சூரபத்மன். இறுதியில் சூரபத்மன் கடலுக்குள் மறைந்து மாமரம் ஆகவும் மயில் ஆகவும் மாறி தப்பிக்க முயன்றான். அப்போது முருகன் தனது வேல் ஆயுதத்தை எடுத்து ஒரே அடி வீசினார். வேல் வெற்றி, சூரபத்மன் வதம். முருகனின் வேல் தாக்குதலில் மாமரம் 2ஆகப் பிளந்தது. அதில் இருந்து சேவல், மயில் உருவானது. முருகன் கருணையால் அவற்றை தன் கொடியாகவும் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார். இதுவே சூரபத்மன் வதம். வீரத்தின் உச்சம். திருச்செந்தூர் திருத்தலம். வீரத்தலமாக திருச்செந்தூர். போருக்குப் பின் முருகன் இந்த கடற்கரையிலேயே தியானத்தில் அமர்ந்தார். அந்த இடமே திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆகஸ்ட் மாறியது. இங்கு முருகன் வீரராக, யோகியாக, வெற்றித் தெய்வமாக வணங்கப்படுகிறார். கடற்கரை கோவில் சிறப்பு. இந்தியாவில் கடலின் விளிம்பில் உள்ள ஒரே முருகன் கோவில். ஒப்புக்கடலின் நடுவே நன்னீர் ஊற்று, நாழிக் கிணறு உள்ளது. சூரசம்ஹாரம் நிகழும் ஸ்கந்த சஷ்டி விழா உலகப் புகழ் பெற்றது. பக்தர்களின் நம்பிக்கை. திருச்செந்தூரில் வழிபட்டால் எதிரிகள் அழிவர், தைரியம் பெருகும், நோய், கடன், தோல்வி நீங்கும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நிறைவு. சூரபத்மனை வதம் செய்த வீரமுருகன் இன்றும் திருச்செந்தூரில் கடலலைகளின் சத்தத்துடன் பக்தர்களை காத்துக் கொண்டிருக்கிறார். வெற்றிவேல், வீரவேல். திருச்செந்தூர் முருகா போற்றி. Thanks for watching. Please like, share and subscribe our channel.